அனைவருக்கும் வணக்கம். பலகாரம் செய்யவென்று பச்சரிசி ஊற வைத்து 1 கோடி ஓரிடத்தில் மாவிடித்த அக்காலம் இப்போது இங்கில்லை. 4-5 நண்பர்கள் கூட்டம் கூடி நாள்கிழமை தெரியாமல் பட்டப்பெயர் சூட்டி பாசாங்கு இல்லாமல் அரட்டை அடித்த அக்காலம் இப்போது இங்கில்லை. காட்டுக்குயில் பாட்டு கேட்டு கூட்டம் கூடி ஆட்டம் போட்டு களிப்பாக கழித்திட்ட அக்காலம் இப்போது இங்கில்லை. தொலைபேசி பாவனையால் சொந்தமெல்லாம் தொலைஞ்சு போச்சு. அலைபேசி வந்ததனால் பிறர் அந்தரங்கம் எல்லாம் தெரிஞ்சு போச்சு. பள்ளி தோழியின் பெயர் சொல்ல முகத்தில் வந்த வெட்கம் இப்பொழுது இங்கில்லை. காட்டில் மரங்கள் அசையவில்லை, கட்டட காற்றில் உயிரில்லை. விதைகள் நிலத்தில் விழவில்லை, அதன் விளைவு யாருக்கும் விளங்கவில்லை. கூட்டாஞ்சோறு சமைப்பதில்லை, பட்டாம்பூச்சி பிடிப்பதில்லை. அம்மிக்கல்லில் அரைப்பதில்லை, கும்மி பாட்டும் இசைப்பதில்லை. நிலாச்சோறு உண்பதில்லை, ராஜா கதையும் கேட்பதில்லை. முன்ன இருந்த நிம்மதியே இப்பொழுது இங்கில்லை. நாம் இருவர் நமக்கொருவர் என ஆன போதும், நாம் இருவர் நமக்கொருவர் என ஆன போதும் பால்வார்க்கும் சங்கில்லை, அரளிப்பூ செண்டு இல்லை. அள்ளி அணைக்க மாமன் இல்லை, சித்தப்பா பெரியப்பா யாரும் இல்லை. தாத்தா பாட்டி துணையும் இல்லை. அதனால ஆறாரோ படிக்க இங்கு யாரும் இல்லை. இங்கிலீஷ் வைத்தியத்தால் பாதி லூசாவே மாறிவிட்டோம். இங்கிலீஷ் வைத்தியத்தால் பாதி லூசாவே மாறிவிட்டோம். இப்படியே இறந்த காலத்தை எண்ணி நிகழ்காலத்தில் வருத்தும் நாம் எதிர்காலத்தில் என்னதான் செய்ய போகிறோம்? நன்றி, வணக்கம்.